ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மத்திய பிரதேஷ் ட்ரிப்ல நம்ம உஜ்ஜைன்ல இருக்கிற காட் காளிகா சக்தி பீடம், ராம் காட், ஹர்ஷிதி மாதா சக்தி பீடம், மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம்னு பல இடங்களை சுத்தி பார்க்க போறோம். So come on, let's go. இது நம்ம மத்திய பிரதேஷ் ட்ரிப்ல டே 2 ஓட பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முன்னாடியே நான் டே 1 வீடியோ அண்ட் டே 2 ஓட பார்ட் 1 வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்க என்ன பார்க்கலனா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. என்னுடைய டிராவலை பத்தி லைவா தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே நம்ம சைட் சீயிங்க கண்டினியூ பண்ணுவோம். நம்ம உஜ்ஜைன்ல இந்த கோயில் பாத்தீங்கன்னா காட் காளிகா மந்திர். காட் காளிகா மந்திர்னா காளி தேவிக்கு உண்டான கோயில். அது என்ன காட் காளிகான்னா, காட்டுங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல இந்த கோயில் அமைந்ததுனால இந்த கோயில் பேரு காட் காளிகா மந்திர். மேல பாருங்க சக்தி பீட்னு போட்டிருக்கு. இது வந்து அம்பாளினுடைய, அதாவது ஏற்கனவே உங்களுக்கு கதை தெரியும், தக்ஷன் வந்து அவமதித்ததால் அம்பாள் வந்து ஈசன தக்ஷன் அவமதித்ததால் அம்பாள் வந்து அந்த இது யாகத்திலேயே விழுந்து தன்னை உடலை வந்து மாய்த்துக்கிட்டாங்க. அப்ப ஈசன் வந்து அந்த கரிக்கட்டையான உடல் சதிதேவியை தூக்கி அவர் வந்து ஒரு தாண்டவம் ஆடுறாரு. அது பேர் ஊழி தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த ஊழி தாண்டவம் ஆடும்போது விஷ்ணு பகவான் பிரளயம் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய அந்த சக்கரத்தை, சுதர்சன சக்கரத்தை ஏவி அந்த சதிதேவியின் உடலை 51 பாகங்களா பிளந்தார். ஏன்னா அது பிளந்தாதான் இவரோட ஊழித்தாண்டவம் நிற்கும், உலகம் அழியாம காக்கப்படும். அப்படி பிளந்த பொழுது அம்பாளினுடைய மேல் உதடு விழுந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா அம்பாள் வெறும் முகம் மட்டும்தான் இருக்கும். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்தலத்துலதான் காளிதாசர் வெறும் ஆடு மேய்க்கின்ற இடையரா இருந்து, ஆனால் ஆகச்சிறந்த கவிதைகளை இயற்றக்கூடிய அறிவு பெற்றவரா மாறிய ஸ்தலம் இந்த காட் காளிகா மந்திர். ரொம்ப அற்புதமான மந்திர். உன்னார நம்ம இது வந்து 51 சக்தி பீடத்துல ஒன்னா சொல்றாங்க. அது இல்லாம அதுல முக்கியமா 18 சொல்றாங்க. அந்த 18ல இது ஒரு இடமா வருது. இந்த ட்ரிப் நான் சேலம் SS டிராவலோடைய கஸ்டமைஸ்டு பிரைவேட் ட்ரிப் புக் பண்ணி போனேன். இவங்க மத்திய பிரதேஷ்க்கு குரூப் டூர்ஸ் அண்ட் பிரைவேட் டூர்ஸ் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சேலம் SS டிராவலுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க இந்த ட்ரிப்ல போகணும்னு விரும்புனீங்கன்னா சேலம் SS டிராவலோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்பாட் ஸ்ரீராம் காட். இப்ப நாம நிக்கிற இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ராம் காட். இது வந்து உஜ்ஜயினி நகரத்துல இருக்கு. ஆக்சுவலா நீங்க இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா உஜ்ஜைன் அப்படின்னு தான் போடுவாங்க. இந்த உஜ்ஜைன்ங்கிற பிளேஸ் வந்து மால்வா ராஜ்யத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கு. மாலவியா அப்படின்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் மால்வா அரசர்களுடைய பின்பெயர்கள். மாலவ தேசத்தோட ஒரு பகுதியா இந்த உஜ்ஜைன் நகரம் இருந்திருக்கு. இந்த உஜ்ஜைன் நகரத்துல ஓடுற இந்த 6 பேர் வந்து ஷிப்ரா நதி. இந்த ஷிப்ரா நதி ஓடுற இடத்துலதான் மகாகாலேஸ்வர் இருக்காரு. இந்த ஊரோட ஸ்பெஷல் என்னன்னா, விக்ரமாதித்யன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஊர். அதே மாதிரி சப்த மோட்சபுரிகள் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்து தர்மம் வந்து 7 இடங்களை சுட்டி காட்டுது. அதுல அயோத்தி, காசி, காஞ்சி, மதுரா, மாயா, அவந்திகா, பத்ரிகா. அவந்திகானா அவந்தி பேரரசு இருந்த இந்த உஜ்ஜயினி மாநகரத்தை தான் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம இந்த உஜ்ஜயினியை பத்தி திருநாவுக்கரசர் அவருடைய அந்த பாடல்கள்ல குறிப்பிடுறாரு. உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதனுடைய புராண பெயர் உஜ்ஜயினி. அதை தான் நம்ம தமிழ்ல உஜ்ஜயினின்னு சொல்லி நம்முடைய பெருங்காதை, தமிழ் காப்பியமான பெருங்காதையிலையும் இந்த நகரத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு. இது ரொம்ப புராதன நகரம். காசிக்கு இணையான புனிதம் கொண்ட நகரம் இது. நாம நிக்கிற இடம் வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கிற இடம் வந்து ராம் காட் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க பல்வேறு கோயில்கள் இருக்கு. இந்த ஷிப்ரா நதியில புனித நீராடுவதும் ரொம்ப புனிதமா கருதப்படுது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்த கலசத்தை தூக்கி கொண்டு கருடன் பறந்தார். அதாவது அது அசுரர்களிடம் கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக. அப்படி தூக்கிட்டு பறக்கும் போது 4 துளிகள் அமிர்த கலசத்திலிருந்து பூமியில சிந்துனுச்சு. அப்படி சிந்திய இடங்களுள் ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த உஜ்ஜைன் நகரம். அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஷிப்ரா நதிக்கரையில வந்து கும்பமேளா கொண்டாடப்படுது. இந்த கும்பமேளா கொண்டாடப்படுற ஸ்தலங்கள் பிரயாக்ராஜ். இப்ப பாத்தீங்க, மகா கும்பமேளா பிரயாக்ராஜ்ல வந்து இது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது. அடுத்ததா 2028ல உஜ்ஜைன்ல நமக்கு கும்பமேளா வருது, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. நடுவுல நாசிக்ல 2027ல நாசிக்ல கொண்டாட
கொண்டாடப்படுது. மொத்தம் 4 இடங்கள். அடுத்ததா ஹரித்வார். இந்த 4 இடங்கள்ல தான் அந்த அமிர்தம் சிந்துனுச்சு. சோ அமிர்தம் சிந்திய நகரம் என்பதால் இது 7 புனித நகரங்களில் ஒன்றா வருது. இதுல நீராடுவதும் மிக புனிதமா கருதப்படுது. மகாகாலேஸ்வர் இந்த கரையில தான் இருக்காரு. நம்ம அடுத்த இதுல வந்து அங்க போறோம், மகாகாலேஸ்வர் போறோம். இப்ப கரையில உள்ள கோயில்கள் எல்லாம் பார்க்க போறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, உஜ்ஜைன்ல இந்த ஷிப்ரா நதியை சுத்தி 84 கோயில்கள், சிவன் கோயில்கள் இருக்கு. 84 சிவன் கோயில்கள்ல உள்ள மூல லிங்கங்கள் எல்லாத்தையும் ஒரே கல்லுல கம்ப்ளீட்டா 84 லிங்கங்கள். நீங்க இந்த ஷிப்ரா நதிக்கரையை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? இங்க ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்து ஒரு நல்ல ஒரு தியானம் பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுச்சு இல்லைங்களா? அதுக்கான இடம் தான் இது. இது பேர் வந்து பரதேஸ்வர் தியானலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் பேர். இவங்க என்ன பண்றாங்க, நிறைய சாண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி மந்திர உருயேற்றி வச்சிருக்காங்க. சரி, இந்த லிங்கத்தோட பேர் என்ன அப்படின்னா, இந்த லிங்கத்தோட பேர் வந்து மெர்க்குரி லிங்கம். நம்ம பாதரசம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பாதரசத்துல அவ்வளவு பெரிய லிங்கத்தை சில மூலிகை கலவைகளை கலக்கும் போது பாதரசம் வந்து கெட்டிப்படும். பாதரசம் வந்து வழக்கமா வந்து உங்களுக்கு எதுலயும் ஒட்டாது, அதை வந்து ஒரு உருவமா பண்ண முடியாது. ஆனா சில மூலிகைகளை கலக்கும் போது, மூலிகை சாறுகளை கலக்கும் போது அது பாதரச மணியா, பாதரச எந்த உருவத்துக்கு வேணா கொண்டு வரலாம். அந்த மாதிரி இது வந்து பாதரச லிங்கம். நார்மலா நம்ம ஒரு கல்லுல செய்யற லிங்கத்தை விட பாதரச லிங்கம் வந்து அதிக வலிமை பெற்றது, நிறைய சக்தி வெளிப்படுத்தக்கூடிய தன்மையுடையது. இவங்க நிறைய மந்திர உச்சாடனங்கள் பண்ணி அதன் வழியா மந்திர உருயேற்றி இந்த லிங்கம் வச்சிருக்காங்க. நீட்டா இங்க நம்ம நதியில, ஷிப்ரா நதியில ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து ஒரு தியானம் பண்ணணும்னா ரொம்ப அற்புதமான அனுபவமா இருக்கும். அந்த லிங்கம் வந்து அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த லிங்கம், மெர்க்குரி லிங்கம். இது ராம் காட்டுக்கு பக்கத்துல, நம்ம உஜ்ஜயினில ராம் காட்டுக்கு பக்கத்துல இருக்கு இந்த பரதேஸ்வர் தியானலிங்கம். நைட் டைமில் ராம்காட்டை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக லைட்டிங்ஸ், ஏகப்பட்ட மக்கள் இருந்தாங்க, அவ்வளோ டிவைன் வைப்பில் இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது காசியில் இருந்த ஃபீல் கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளையே ஆரத்தி எடுக்க அலோவ் பண்ணுறாங்க, கங்கா ஆரத்தி எடுக்கிற மாதிரி. இது நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இங்கே வந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெம்பிள் ஹர்ஷிதி மாதா சக்தி பீடம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஹர்ஷிதி மாதா கோயில்னு சொல்லி நம்ம உஜ்ஜைன்ல ஒரு முக்கியமான சக்தி பீடம். உஜ்ஜைன்ல ஆக்சுவலா 2 சக்தி பீடம். ஒன்னு வந்து நம்ம காட்காலிகா பார்த்தோம் இல்லைங்களா, அது. இரண்டாவது இந்த ஹர்ஷிதி மாதா. ஏன் பேர் ஹர்ஷிதி மாதானா, சண்டன் விசுண்டன் சொல்லிட்டு 2 அரக்கர்கள் எல்லா விதமான வரங்களையும் ஈசனிடமிருந்து பெற்றுக்கொண்டு, அதுல முக்கியமான வரம் மும்மூர்த்திகளாலும் அழிக்க முடியாத வரத்தை அவங்க பெற்றுட்டு எல்லா தேவர்கள் உட்பட எல்லாரையும் அவங்க ரொம்ப கொடுமை பண்ணாங்க. அப்படி கொடுமை பண்ணும்போது கடைசியா அவர்கள் அதனுடைய எல்லை கடந்து என்ன பண்ணாங்க, கைலாயத்துக்கு வந்து நந்தியம்பெருமான அவங்க வந்து வருத்தி, அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த போது அந்த அறைக்குள் நுழைகிறார்கள். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, அவனை நீதான் அழிக்கணும்னு சொல்றாரு ஆதிசக்தி கிட்ட. ஏன்னு கேட்கும் போது, மும்மூர்த்திகளாலும் அழிக்க முடியாத வரத்தை அவன் பெற்றிருக்கிறான், அதனால நீங்க தான் அவனை சம்ஹாரம் பண்ணணும்னு ஆதிசக்தி கிட்ட சொல்ல, அம்பாள் காளி உருவெடுத்து இந்த சண்டன் விசுண்டனை அழித்தார்கள். அந்த இடம்தான் இது. ஏன் ஹரசித்தி மாதானா, ஹரன்னா சிவன். சிவன் கேட்ட வரம், நீங்க தான் இவனை அழிக்கணும் அப்படின்னு. அந்த வரத்தை அருளியதால் ஹரனுக்கு சித்தி அழைத்த மாதா என்கின்ற பொருள்படும்படி ஹரசித்தி மாதா, ஹரசித்தி தேவி என்று இந்த கோயில் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் சக்தி பீடம் ஏன் அழைக்கப்படுதுன்னா, சதி தேவியினுடைய முழங்கை விழுந்த இடம். இந்த உஜ்ஜயின்ல வந்து மகாகாலேஸ்வர் எவ்வளவு அற்புதம் நிகழ்த்துகிறாரோ அதே அளவு அற்புதங்களை அனுபவிக்க இந்த ஹர்ஷிதி மாதா கோயிலுக்கு எல்லாரும் வர்றாங்க. கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான கோயில். அம்பாள் வந்து 3 அம்பாள் இருப்பாங்க இங்க மூலஸ்தானத்துல. மேல பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி இருப்பாங்க, நடுவுல வந்து லட்சுமி தேவி அல்லது அன்னபூரணி, கீழே வந்து காளி தேவி. இந்த 3 ரூபங்களும் ஒரே இடத்துல நீங்க தரிசிக்கலாம் இந்த ஹர்ஷிதி தேவி கோயில்ல. ரொம்ப அற்புதமான திருத்தலம், ரொம்ப வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கிற இடம். இப்பதான் வந்து ஆரத்தி முடிஞ்சது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சூப்பரான ஒரு கோயில், மிஸ் பண்ண கூடாத கோயில்.
श्रद्धालु वर्ग से ध्यान दें, जिनके दर्शन नहीं हुए हैं நம்ம இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யர், ராஜா விக்ரமாதித்யரோட சிலை. ஏன் மகாகாலேஸ்வர் கோயில் பக்கத்துல விக்ரமாதித்யருக்கு சிலை அப்படின்னா, இந்த உஜ்ஜைன் நகரத்தை 1000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இந்திய அரசர் தான் இந்த விக்ரமாதித்யன் சக்கரவர்த்தி. இவரு எப்படி 1000 ஆண்டுகள் ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இவர் மாந்திரீகம் தாந்திரீகம் அற்புதமா தெரிஞ்சவர். இந்த உஜ்ஜைன்ல எல்லா கோயிலுமே மாந்திரீக தாந்திரீக முறையில தான் கட்டப்பட்டிருக்கு. அதுலயும் இந்த ஹர்ஷிதி மாதா கோயில்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இவரு போய் குஜராத்ல உள்ள ஒரு இடத்துல போய் இவர் அந்த ஹர்ஷிதி மாதா வரம் வாங்கி வந்து அதன் பிறகு அதே போல ஒரு கோயிலை நிர்மாணிக்கணும்னு அந்த மந்திர தந்திர வழிமுறைகளை பின்பற்றி நிர்மாணிச்சாரு. அதே மாதிரி மகாகாலேஸ்வர் கோயிலும் இவர் நிர்மாணித்ததுதான். அதனால இவருக்கு புகழ் சேர்ப்பிக்கும் வரையில் இந்த அரசு வந்து இந்த ராஜா விக்ரமாதித்ய சக்கரவர்த்தியோட சிலை, மகாராஜா விக்ரமாதித்ய சக்கரவர்த்தியோட சிலையை மிக பிரம்மாண்டமா நிறுவியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தான் விசிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் படா கணேஷ் டெம்பிளில் போயிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஸ்பெஷல் தர்ஷனில் மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கமாக விசிட் பண்ண போனோம். உஜ்ஜைன் மாநகரத்துல உள்ள மகாகாலேஸ்வர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த மகாகாலேஸ்வர் கோயிலோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்பொரு காலத்துல வனத்துல ஒரு வேதாளம் இருந்தது. அந்த வேதாளத்தின் பெயர் தூஷணன். இந்த வேதாளம் என்ன பண்ணும்னா, அப்பப்ப ஊருக்குள்ளார வந்து மக்களை துன்புறுத்திட்டு போயிடும். இந்த வேதாளத்தினுடைய இந்த அட்டகாசங்களை அடக்குவதற்காக மக்கள் எல்லாம் அந்த ஊர்ல ஒரு சிவபக்தி மிக்க அந்தணன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு பேர் வந்து விலாசன். இந்த விலாசன்கிட்ட போய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சிவ பக்தியோட நம்ம ஒரு யாகம் பண்ணுவோம் இந்த வேதாளத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே கூடி அவரு அந்த விலாசன் தலைமையில ஒரு யாக குண்டத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த யாக குண்டத்துல சிவனுக்கான யாகம் நடக்குது. அப்ப இதை கேள்விப்பட்ட அந்த வேதாளம் தூஷணன் அந்த இடத்துக்கு வந்து அந்த யாக குண்டத்தை உடைக்குது. அப்படி உடைக்கும் போது அந்த யாக குண்டம் பிளந்து உள்ளார இருந்து ஒரு மிகப்பெரிய லிங்கம் வெளிப்படுது. அந்த லிங்கம் வெடித்து அதுக்குள்ளார இருந்து மகாகாலர் வர்றாரு. அந்த மகாகாலர் வந்து மிகப்பெரிய ஒரு தாண்டவம் ஆடி அந்த வேதாளத்தை அழித்து விட்டு அவர் மீண்டும் புறப்பட தயாராகும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க இதே இடத்திலே இருக்கணும், இருந்து அருள் புரியணுங்கிறாங்க. அதை ஒற்றுக்கொண்டு அந்த லிங்கம் மீண்டும் பழைய நிலையை அடைந்து அற்புதமான மகாகாலர் அங்க வந்து அருள் புரிகிறார். இந்த கோயில் வந்து தாந்திரிக் மாந்திரிக் முறை அடிப்படையில கட்டப்பட்ட கோயில். இது வந்து விக்ரமாதித்ய சக்கரவர்த்தியால் நிர்மாணிக்கப்பட்ட கோயில். பல்வேறு படையெடுப்புகளில் இந்த கோயில் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் இது புனரமைக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம இந்த இந்தூர் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அகல்யாபாய் ஏர்போர்ட்னு பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்தூர் ராணி அகல்யாபாய் தான் எல்லா ஜோதிர்லிங்க கோயில்களையும் புனரமைத்தவர். அதன் அடிப்படையில இந்த கோயிலும் இந்தூர் ராணி அகல்யாபாயால் புனரமைக்கப்பட்டது. தற்சமயம் காசி எப்படி மீட்டு கட்டப்பட்டதோ அதே மாதிரி மோடிஜி அவர்களால் இந்த மகாகாலேஸ்வர் கோயிலும் மீட்டு கட்டப்பட்டது. ஆக்சுவலா கோயில் காரிடார்ல நின்று நிறைய பேச முடியல, நிறைய உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நீங்க கேட்பீங்க, அபி உங்களுக்கு சொல்லுவாங்க. மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கமா பத்தி பரணி சார் நமக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ நான் உங்களுக்கு இந்த மகாகால் காரிடாரை பத்தின சில டீடைல்ஸை ஷேர் பண்றேன். இந்த மகாகால் காரிடார் பாத்தீங்கன்னா மகாகாலேஸ்வர் டெம்பிளை சுத்தி இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான நீளமான பாத்வே தாங்க. இந்த காரிடாரோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அக்டோபர் 2022ல தான் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது மெயினா எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிக டூரிஸ்ட வெல்கம் பண்றதுக்காக தான். இந்த காரிடாரோடைய லெங்த் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 900 மீட்டர்ஸ். நல்ல பெரிய பாத்வேவா இருக்கும், ஏகப்பட்ட கார்டன்ஸ் இருக்கும், அழகழகான கேட்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு டோட்டலா பிரம்மாண்டமா இருக்கும். இந்த காரிடார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 ஸ்டாச்சூஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிவபெருமானோட கதைகளை பத்தி சொல்லுது. சிவ தாண்டவம், நந்தி, சிவன் பார்வதி, இந்த மாதிரி பல ஸ்டாச்சூஸ், அதாவது பல சிலைகள் இங்க இருக்கு. இந்த என்டையர் காரிடாரே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ காமா, அவ்வளோ ஒரு டிவைன் எனர்ஜியோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்
பீஸ்ஃபுல்லான ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நைட் டைமில் இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாகால் காரிடாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க, டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க, சிட்டிங் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே இந்த மகாகால் காரிடார் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் கிராண்டஸ்ட் காரிடார்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சேலம் SS Travel நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லே நைட் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டோடைய டேஸ்ட் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு அருமையான டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.